குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையாவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஓகே, கும்பம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத சனி. ஸோ கால் அடிப்படும், பாதங்கள் அடிப்படும். முடிதளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயதான பெரியோர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கண்டிப்பாக. வேலை சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடை, அதாவது படிப்புக்கு ஏற்ற வேலைகள் இல்லாம கிடைத்த வேலைகள்ல வந்து சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டணும் அப்படின்னு இந்த வேலைக்கு போறவங்களும் இது. இப்போ எங்க தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியா எங்ககிட்ட இருக்கவங்க நிறைய கடன் வாங்கி புது தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கண்டிப்பா கடன் வாங்கியிருப்பீங்க. ரொட்டேஷன் கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பா கும்பத்துக்கு வந்து இந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 7.5 சனியில வந்து இப்போ இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது அதோட விதி. ஆனா எதற்காக வாங்கியிருக்கீங்க, குடும்பத்துக்காகவா தொழிலுக்காகவா அப்படிங்கறது உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். வேலைக்கு போறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ரெஸ். அதாவது என்ன அப்படின்னா நாம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன வேலை செய்யறோம். ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இழப்புகளை கொடுப்பார். அப்போ என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து காதல், திருமணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணணும், போனை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். என்னன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கண்டினியூஸ் அப்படிதான் போகும்.
நாட் ஒன்லி இன் காதல் ரிலேஷன்ஷிப். என்ன பார்த்தீங்க இப்போ யார் பேசினாலுமே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையாக தான் இருக்கும். யாராவது பேசினாங்க அப்படின்னா அந்த விரயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. நீங்க அவங்களை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நிலைநாட்டும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க கும்பம் எல்லாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆல்வேஸ் தொழில் சிந்தனை இருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கும்பம் தான். ஸோ சனி ஆதிக்கம் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழில் சிந்தனை ஜாஸ்தியா இருக்கும். சனியோட வீட்டில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப ராகு வேற உட்காந்துருக்காரா, கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு யார் 2க்குரியவர். ஸோ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து அழகா எங்க போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள், மாமனார் கிட்ட பிரச்சனை பண்றது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க சும்மா இருந்தாலுமே பிரச்சனை தேடி வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்லையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த குரு என்ன பண்ணுவார், 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் சோதிப்பார், கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா வந்து சோதிப்பார், உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் அமைதல் தடை சங்கடம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு குடும்பம். அப்ப நீங்க லவ் வீட்டுல சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான பிரச்சனையை சந்தித்த பின் சோதனைக்கு பின் சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எனி காஸ்ட் ஆஃப் விஷயம் சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவ்வளோ தடை தாமதத்தை தாண்டி தான் உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். ஸோ பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது.